கடவுள் தெரிஞ்சிக்காமல் கடவுள் உணராமல் ஒரு மனிதன் நிறைவாக முடியாது. சும்மா அதெல்லாம் வளருது தான். நான் ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து வந்தேன், ஒன்றும் இல்லாமல் இடத்துக்கு போகிறேன். நான் ஒன்றும் இல்லை, ஒரு வெறுத்து பீஸுன்னு யார் வேணால் சொல்லலாம். நான் சொல்லிட்டு ஒன்று எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு நிர்மணம், எனக்கு இந்த ஆணவம் ஈகோலாம் அப்படிலாம் இல்லை. செருப்படி நான் என்ன கோவம் வந்துடும் உனக்கு, என்ன வேணால் சொல்லி கொடுப்பாரு. நான் தானே செருப்படி அடினா என்னை பார்த்து ஏன் சொல்கிறேன், எனக்கு வாலே இல்லையே அப்படிலாம் கேட்பேன். நான் கோவம் வராது, கோவம் வராது மாதிரி நடிக்கலாம் மாட்டேன். என் கோவம் ஒரு அழகாக இருக்கும், கேள்விகளாலே நிரப்புவேன். புரியுது? அது கோவம் தான், ஆனால் அது கோவம் நிறைவிலிருந்து வந்ததுனால வேறு மாதிரி இருக்கும். குழந்தையோட கோவம் அழகாக இருக்கும், குழந்தைங்க கோச்சிக்கும், பார்த்துக்கிறீங்களா? அது என்னமோ தெரில, அப்போ தான் அது அழகாக இருக்கும். அதனாலேயே அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வெறுப்பேற்றி பார்ப்போம். ஏன்னா அதோட கோவம் அப்படின்னோம். இது வரைக்கும் யாரும் நம்மளை பண்ணாத சேஷ்டையை பார்த்து நம்ம பண்ண உடனே உள்ளும் பூரிக்கும். புரியுதா? அது நிறைவாக இருக்கிறதுனால அதோட கோபம் கூட எப்படி இருக்கான், அழகாக இருக்கும். நிறைவான ஒரு மனிதன் கடவுள் தேடாமல் இருக்க முடியாது. கடவுள் தெரியாமல் ஒரு மனிதன் நிறைவடைய முடியவே முடியாது. போலியாக என்ன பண்ணிக்கலாம், நீ செய்கிற சடங்குகளை நீயா நிறைவடைன்னு சொல்லி கொடுத்தோன்னே நிறைவாயிட்டு தான் சொல்லிப்பேன். அது திமிரு. நான் சொல்கிறது திமிரு இல்லை, இயலாமை நிறைவு கிடையாது. மற்றவங்களுக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்சது நிறைவு கிடையாது. யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுனால அது மனம் சாந்தி அடையுது. புரிஞ்சிச்சு, இவ்வளோ தான் நான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிச்சு. குடும்பம்னா இதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. போய் சொல்ல, மனைவின்னா இதுதான், கணவன்னா இதுதான், பிள்ளைங்கன்னா இதான்ட்டு ஒவ்வொரு தனிநபரும் அவருக்கு புரிஞ்சபடி தான் வாழ்வார்.